ரிஷப லக்னத்தின் யோக திசைகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இதோ. எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியா இருக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த கிரக திசைகள் செல்வத்தை அள்ளி கொடுக்கும், எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவது, உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகும் அதிர்ஷ்ட கிரகங்கள் எவை தெரியுமா? உங்க லக்னாதிபதி சுக்கிரன், அப்புறம் புதன், சனி. இந்த மூன்றும் தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த கிரகங்களோட திசை நடக்கும்போது வாழ்க்கையில மாபெரும் செல்வமும் புகழும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா சொகுசு வசதிகளும் தானாவே உங்களை தேடி வரும். இரண்டாவதாக, நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய திசைகள். செவ்வாய் திசையில குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரலாம். அதே போல குரு பகவான் எதிர்பாராத அவமானங்களையும் சந்திரன் கொஞ்சம் மன உளைச்சலையும் தர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இறுதியாக, உங்க யோகத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அருமையான பரிகாரங்கள். மகாலட்சுமி, 108 திவ்யதேச பெருமாள், அப்புறம் ஆஞ்சநேயரை தொடர்ந்து மனதார வழிபடுங்க. முக்கியமா ஏழை எளியோரின் திருமணத்துக்கு உதவுறது, பேருந்து நிலையங்கள்லையோ இல்ல ரயில் நிலையங்கள்லையோ தங்கியிருக்கிற ஆதரவற்ற முதியோர்களுக்கு போர்வை, உடைகளை தானமாத்துறது, இதெல்லாம் உங்க தோஷங்களை நீக்கி பெரிய நற்பலன்களை கொடுக்கும். ஆக, கிரகங்களோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு சரியான தான தர்மங்களை செஞ்சா நீங்க உங்க வாழ்க்கையில முழுமையான ராஜயோகத்தை ரொம்ப சுலபமா அனுபவிக்கலாம்.